Hello viewers, Saipedia. First step to success. Welcome to our channel. Subscribe our channel to support our videos. This video deals with strategies of reading, skimming and scanning techniques, and also we are going to discuss about extensive and intensive reading. Topic from Communicative English Unit 2. Reading is often treated as a leisure activity, but very few people know that it is actually a technique. Skimming and scanning are the two often confused techniques for reading or to be specific reading strategies. நார்மலா ரீடிங் அப்படிங்கிறது லீஷர் ஃப்ரீ டைம்ல நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்காக நம்ம படிக்கிறது அப்படிங்கறதா எல்லா பீப்புளோடைய ஒப்பீனியனா இருக்கும். But in reading also there are the techniques which is called skimming and scanning. Effective readers use strategies to understand what they read before, during and after reading. ஒரு effective reader 3 steps follow பண்றாங்க to understand the text very well. The first one, before reading, they use prior knowledge to think what the topic is. Reader அவங்க படிக்க போற book பத்தின prior knowledge think பண்ண ஆரம்பிப்பாங்க. They make predictions about the probable meaning of the text. அந்த டெக்ஸ்ட்ல என்ன இருக்கும் அப்படிங்கறத predict பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. So படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த டெக்ஸ்ட பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. They preview the text by skimming and scanning to get a sense of overall meaning. அந்த புக்க ஒரு தடவை skimming and scanning மெத்தட்ல ஃபுல்லாவே அவங்க செக் பண்ணுவாங்க. So they can get the overall meaning. அந்த புக் எதை பத்தின இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத அவங்களால ப்ரிவ்யூ பண்ண முடியுது. as a effective reader ரீட் பண்றதுக்கு முன்னாடியே அந்த புக்க பத்தின நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அந்த புக் எதை பத்தி சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்துட்டாலே புக் படிக்கும்போது நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அந்த புக் எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கறத. டியூரிங் ரீடிங், ஸோ ரீட் பண்ணும்போது they monitor understanding by questioning, thinking about and reflecting on the ideas and information in the text. படிக்கும்போதே அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க அண்ட் அதை பத்தி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க அண்ட் அதுல இருக்கிற ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களால ஈஸியா அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஆஃப்டர் ரீடிங், புக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறமா they reflect upon the ideas and information in the text. ஸோ அதில் கொடுத்துருக்கிற ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. ரிலேட் வாட் தே ஹாவ் ரீட் டு தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜ். அதில் இருக்கிற ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களுடைய ஓன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜோட ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அதை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். கிளாரிஃபை தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி டெக்ஸ்ட். அவங்க அந்த டெக்ஸ்ட்ல இருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது கரெக்டான ஒரு மீனிங்ல தான் இருக்குதா அப்படிங்கிறத கிளாரிஃபையும் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்டெண்ட் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் இன் கிரிட்டிக்கல் அண்ட் கிரியேட்டிவ் வே. அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எலாபரேட்டா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நியூ வே ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஒரு எஃபெக்டிவ் ரீடர் அந்த புக்கை கரெக்டான ப்ராசஸ்ல ரீட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 ஸ்டெப் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். Techniques for reading. So startingly சொல்லிட்டோம் 2 techniques are there to read, skimming and scanning methods. Skimming and scanning are useful skills of reading that will help the reader in reading effectively and comprehending the needed information precisely. Skimming and scanning techniques நம்மளுக்கு எப்போ யூஸ் ஆகுது? ரீடர் அந்த டெக்ஸ்ட்டை நல்லா ரீட் பண்ணி எஃபெக்டிவா அதை பத்தின மீனிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுல இருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு தேவையானதை கரெக்டா ப்ரீசியஸா எடுத்துக்கிறதுக்கும் இந்த 2 டெக்னிக்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இன் an academic setting, when a book has been prescribed, readers tend to skim through description and other not so very important information, but rather focus on the passage which will be important to write an assignment or a term paper. The required information will then be read intensively. Hence, the function of skimming is to get an overall grasp of the text and to gather the required information. So, skimming technique and scanning technique. ஒரு full academic book படிக்கும்போது அதனுடைய description ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கீம் பண்ணுவோம்.
தென் நம்ம எப்போ ஃபோக்கஸ் பண்ணி அதை ரீட் பண்ண ஆரம்பிப்போம்னா நம்மளுக்கு தேவையான ரெக்கவர்டான இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது அதை ஸ்கேன் பண்ணி டீட்டெயிலாக நம்ம இன்டென்சிவாக ரீட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அகாடமிக்கில் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் டெக்னிக்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Skimming technique. Skimming refers to the process of reading only main ideas within a passage to get an overall impression of the content of a reading section. Skimming techniques அப்படிங்கிறது நம்ம அந்த மொத்த பேசேஜில் இருக்கிற மெயின் ஐடியாஸ் என்ன, ஓவராலாக அதனுடைய மீனிங் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறது. This reading mode is used to get to know and understand if this information is useful to you. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் படிக்கிறது ஸ்கிம்மிங். In this case the text is also viewed quickly but not as carefully as like scanning. இந்த டெக்னிக் ரீடிங்ல அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கறத குவிக் ரிவ்யூவா நம்ம பார்ப்போம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா லைன் பை லைன் ரீட் பண்ண மாட்டோம் லைக் ஸ்கேனிங். The goal is not to search for specific facts but to evaluate the text for complexity, interest and a general storyline. இந்த ஸ்கிம்மிங் மெத்தட் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ் நம்ம பர்டிகுலர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மெத்தடுக்காக படிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஓவராலா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் இல்லைன்னா அந்த மொத்த ஸ்டோரியோட அவுட்லைன் தெரியணும், ஸோ அந்த காரணங்களுக்காக படிக்கிறது தான் ஸ்கிம்மிங் மெத்தட். ஹவு டு ஸ்கீம். ஸோ ஸ்கீமிங் மெத்தட் பத்தி பார்த்துட்டோம். ஸ்கீமிங் மெத்தட்ல எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ரீட் தி டைட்டில். ஸோ டைட்டில் என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும். ரீட் த இன்ட்ரோடக்ஷன் ஆர் தி ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அதுல கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன் இல்லைன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன இருக்கு அப்படிங்கறத ரீட் பண்ணணும். ரீட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஆஃப் எவ்ரி அதர் பேராகிராஃப்ஸ். ஒவ்வொரு பேராகிராஃப்லயும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கறத ரீட் பண்ணலாம். ரீட் எனி ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ். ஸோ அந்த புக்கில் இருக்கிற ஹெட்டிங்ஸ் எதுனெல்லாம் இருக்கோ அதை ரீட் பண்ணலாம். அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். நோட்டீஸ் எனி பிக்சர்ஸ், சார்ட்ஸ் ஆர் கிராஃப்ஸ். அந்த புக்கில் ஏதாவது பிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்களா இல்லைனா சார்ட்ஸ் இல்லைனா கிராஃப்ஸ் கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். நோட்டீஸ் எனி ஐட்டலைஸ்டு ஆர் போல்டு ஃபேஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேசஸ். அந்த புக்ல கொடுத்திருக்கிற ஹைலைட் பண்ண வேர்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதையும் நம்ம கவனமா பார்க்கணும். ரீட் த சம்மரி ஆர் லாஸ்ட் பேராகிராஃப். அந்த புக்கோட லாஸ்ட் கன்க்ளூஷன் பேராகிராஃப் என்ன அப்படிங்கறத பார்த்து அதை ரீட் பண்ணணும். இல்லைன்னா ரிவ்யூ ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ரீட் பண்ணும்போது அந்த புக்ல ஓவராலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு காமன் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தட் தான் ஸ்கிம்மிங் மெத்தட். Now scanning method. Scanning is a reading technique to be used when you want to find specific information. Particular specific நம்மளுக்கு ஏதாவது information வேணும் அப்படின்னு படிச்சா அதுதான் scanning method. This reading mode is aimed only at finding the necessary information in the text. ஒரு பெரிய டெக்ஸ்ட்ல நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணுவோம். It does not mean a complete immersion in the text and a deep comprehension of the facts, analysis of grammatical constructions. அந்த லைன் பை லைன் அந்த டெக்ஸ்ட்ல மூழ்கி போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் டீப் காம்ப்ரிஹென்ஷன்ஸ், அந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் என்ன, அதனுடைய கிராமட்டிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஓவராலா நம்ம டீப்பா பார்க்கணும். Often in this mode the text is viewed for the presence of unfamiliar words, so that after their translation it will be more easy to read the text fully. இந்த ஸ்கேனிங் மெத்தட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா unfamiliar words. நம்ம ஸ்கேனிங் மெத்தட்ல ரீடிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே unfamiliar wordsோட மீனிங் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருந்ததுனால ஈஸியா அந்த டெக்ஸ்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். This type of reading is also called diagonal reading. So scanning மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா diagonal reading. How to scan? So எப்படி ஸ்கேனிங் மெத்தட்ல நம்ம ரீட் பண்றது? State the specific information you are looking for. So எந்த இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக நீ ஸ்கேன் பண்ற அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். Try to anticipate how the answer will appear and what clues you might use to help you locate the answer. நீ தேடுற இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்க இருக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற க்ளூஸை நீ ரெடி பண்ணி வச்சுக்கணும். For example, if you are looking for a certain data,
ஸோ ஏதோ ஒரு டேட்டாக்காக நீ ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறன்னா அப்போ you would quickly read the paragraph looking only for numbers. ஸோ எங்கெங்கெல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்களோ அந்த பிளேசஸ்லாம் நீ ஸ்கேன் பண்ணி ரீட் பண்ணனா உன்னால் ஈஸியாக உன்னுடைய ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸை ஃபைண்ட் பண்ண முடியும். யூஸ் ஹெட்டிங்ஸ் அண்ட் எனி அதர் எய்ட்ஸ் that will help you identify which sections might contain the informations you are looking for. புக்கோட ஹெட்டிங்ஸ் இல்லைனா சப் ஹெட்டிங்ஸில் நீ சர்ச் பண்ணும்போது நீ எந்த ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ்க்காக சர்ச் பண்ணுற அப்படிங்கிறத சீக்கிரமாகவே உன்னால் கண்டுபிடிக்க முடியும். செலக்டிவ்லி ரீட் அண்ட் ஸ்கிப் த்ரூ செக்ஷன்ஸ் ஆஃப் தி பேசேஜ். ஸோ செலக்டிவாக உனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் டீப்பாக ரீட் பண்ணிட்டு அன்வான்ட் பேசேஜஸை நீ ஒமிட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உனக்கு தேவையான பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸை நீ கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு ரீட் பண்ணும்போது இந்த மெத்தட் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Types of reading. Reading is divided into two types based on the way it functions and the level of attention it required. நம்ம படிக்கிற மெத்தடை பொறுத்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ரீடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தது டெக்னிக்ஸ் ஆஃப் ரீடிங் அண்ட் நவ் we are discuss about the types of reading. The first one extensive reading and the second one intensive reading. Extensive reading means reading for pleasure and relaxation. நம்மளுடைய லீஷியர் ஹவர்ஸ்ல ரிலாக்ஸ் பண்றதுக்காக படிக்கிறது தான் எக்ஸ்டென்சிவ் ரீடிங். A reader can take any type of interest and get indulged in self appeasement. ரீடர் தனக்கு விருப்பமான எந்த ஒரு டாபிக்கையும் எடுத்து படிக்கலாம். ஸோ அவங்களுடைய செல்ஃப் ரிலாக்ஸேஷன்ஸ்க்காக தான் அவங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த டாபிக் பிடிச்சிருக்கோ எந்த மாதிரியான டிசைர் உள்ள புக்ஸ் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை அவங்க எடுத்து ரீட் பண்ணலாம். த பர்பஸ் இஸ் டு என்ஜாய். ஸோ அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் பிடிக்கிறாங்க. ஸ்டோரி புக்ஸ் படிக்கணுமா இல்லைனா ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற புக்ஸ் படிக்கணுமா அவங்களுக்கு எந்த புக் இன்ட்ரெஸ்டோ அந்த டைப் ஆஃப் புக் எடுத்து படிக்கலாம். சின்ஸ் அவர் சைல்ட்ஹுட் we have been reading comic books, stories, tales, novels and now general studies or specific interest books or other publications. சின்ன வயசுல இருந்து நம்ம படிக்கிற புக்ஸ் பாத்தீங்கன்னா காமிக் புக்ஸ், ஸ்டோரி புக்ஸ், டெய்ல்ஸ் இதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா படிப்போம். தென் நம்மளுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லனா பர்టిక్యులரா ஏதாவது பப்ளிகேஷன்ஸ் புக்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டா ரீட் பண்ணுவோம். There is no binding on us to read them and appear in some examinations. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லீசியர் அவர்ஸ்க்காக படிக்கிற புக்ஸ் எந்த ஒரு எக்ஸாம்ல வரப்போறது இல்லை. இந்த மாதிரியான புக்ஸ் நம்ம எந்த ஒரு எக்ஸாம் பர்பஸ்க்காக நம்ம படிக்கிறது இல்லை. ஸோ எந்த ஒரு டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸா தான் இந்த புக்ஸை நம்ம ரீட் பண்ணுவோம். திஸ் டைப் ஆஃப் ரீடிங் டஸ் நாட் கேரி எனி அக்கௌண்டபிலிட்டி ஆன் த பார்ட் ஆஃப் தி ரீடர் அண்ட் டஸ் நாட் இன்வர்ட் ஹிஸ் பிளஷர் ஆஃப் ரீடிங். ஸோ இதனால என்ன ஆகும்னா ரீடர் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இந்த புக்ஸ் படிக்கிறாங்க. ஸோ ரீடர் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம தான் இந்த புக்ஸ் வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸ் அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கும். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் அப்படிங்கிறது ஒருத்தருடைய ரீடிங் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். ரீடிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும். இன்டென்சிவ் ரீடிங். இன்டென்சிவ் ரீடிங் இஸ் த டேர்ம் itself states us in depth. So in depth ரொம்ப ஆழமா போய் படிக்கிறது அப்படிங்கிறது தான் இன்டென்சிவ் ரீடிங். This type of reading is careful reading with the utmost concern of the understanding of the text in hand. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும், புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இன்டென்சிவ் ரீடிங் அப்படிங்கிறது இருக்கும். This related more to the academic reading and considered as the primary goal of the student. So academic readingல தான் இந்த method of reading நம்ம ஃபாலோ பண்ணுவோம். லைன் பை லைன் என்ன இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது. ஸோ அகாடமிக்ல தான் இந்த டைப் ஆஃப் ரீடிங் அப்படிங்கறத ஃபாலோ பண்ணுவாங்க. 1. Reads for details and for the collection of information. நம்மளுக்கு தேவையான டீடைல்ஸ்க்காகவோ இல்லனா இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காகவோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இட் இஸ் ஃபார் நாலேஜ். ஸோ நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரீடிங் மெத்தட். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் ஜஸ்ட் ஃபார் பிளஷர், சந்தோஷத்துக்காக நம்மளுடைய ஹாப்பினஸ்க்காக படிக்கிறது எக்ஸ்டென்சிவ் ரீடிங். பட் இன்டென்சிவ் ரீடிங் நம்மளுடைய நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிற மெத்தட். ஸ்பெஷலைசேஷன் ஹேப்பன்ஸ் through this type of reading. ஸோ நம்ம பர்டிகுலரா நம்மளுடைய நாலேஜ் பேஸ்டு புக்ஸ் நம்ம ரீட் பண்றதுனால நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஒரு பர்சனா வர முடியும். ரிசர்ச் பேப்பர்ஸ், term papers, oral reports or project assignments are prepared and submitted through this reading. நம்ம ஏதாவது ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரன்ஸ் புக்ஸ்,
அண்ட் சோர்ஸ் புக்ஸை ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்போம். இந்த மாதிரி நம்ம சப்மிட் பண்றதுக்காக ப்ரிப்பேர் பண்ற அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே இன்டென்சிவ் ரீடிங் மெத்தட்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you have any doubts, please comment. Happy learning!